இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்தியான கம்பு இட்லி தோசை தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப்பு கம்பு, 1/2 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஒரு 4 டைம்ஸ் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த கம்பு, உளுந்து, வெந்தயத்தில் தண்ணியை ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, எப்போவுமே நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. வாங்க இப்போ கார சட்னி எப்படி செய்கிறது பார்ப்போம். அதுக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க விட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இது வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, புதினா, கொத்தமல்லி 2யும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, சட்னிக்கு இப்போ டேஸ்ட்டு தர இஞ்சி, புளி, உப்பு இந்த 3யும் நல்லா அதுக்கு அந்த புதினா சட்னிக்கு அதுதான் மெயினானது. அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டினா புதினா கார சட்னி ரெடிங்க. இப்போ தோசை ஊற்றியாச்சு. சூப்பராக முருகலாக நல்லாவே மொறுன்னு வந்திருக்குங்க. இட்லியும் நல்லாயிருக்கு. இது கூடயே நம்ம இப்போ புதினா கார சட்னி வச்சு பரிமாறிடலாம். இது குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும். இந்த கம்பு தோசை அவ்வளோ வாசனையாக மொறு நல்லாவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் செஞ்சிங்கன்னா இந்த கம்பு தோசை நீங்கள் அப்பப்போ கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.